ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப கிறிஸ்பியான எக் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் முட்டையும் வச்சு பண்ணுற இந்த ஸ்நாக் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து டொமேட்டோ கெச்சப் தான். இதை குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து நிற்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வாங்கி அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு தோலை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுறலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இதில் சின்ன வெங்காயமாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இருக்கிறதுலே சின்ன சைஸாக பார்த்து போட்டுக்கோங்க. அதோட வந்து பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கூடவே வந்து கொத்தமல்லி இலை, எல்லாமே நல்லா வாசனை கொடுக்கும். அதோட கொஞ்சமாக இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக தான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறமா இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு வந்து பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இதை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் போல் மைதா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒன்றா தான் வரும் மெஷர்மெண்ட்டில். அடுத்ததாக இதில் வந்து சில இன்க்ரீடியண்ட் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து கம்பல்சரி கிடையாது, இருந்தால் மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஓரிகானோ இருக்கு இல்லைங்களா, ஹர்பு. இப்போ இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. கிடைச்சதுன்னா வாங்கி பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சோண்டு நம்ம போட்டுடலாம் இதில், இந்த மாவுக்குள்ளே. அடுத்ததாக இதில் வந்து ரோஸ்மெரி வந்து அதே போல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுறேன். அடுத்ததாக வந்து இட்டாலியன் சீசனிங் இருக்கு இல்லைங்களா, அதையும் போடுறேன் கொஞ்சமாக. எல்லாமே சும்மா கொஞ்சம் வாசனைக்கு தான். நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாத்து வீட்லேயும் இருக்காது. இருக்கிறவங்க போட்டுக்கங்க, அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இந்த மாவுலேயே நம்ம கோட் பண்ணி பொரிச்சிக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இந்த மாவில் எல்லா பக்கமும் இந்த ஹர்பு வந்து போகிற மாதிரி கலந்துருங்க. உங்கள்கிட்ட இந்த ஹர்பெல்லாம் இல்லை அப்படின்னா இதில் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் பொடி, கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ கலந்தாச்சு. இப்போ மாவு ரெடி. அடுத்ததாக பைண்டிங்காக ஒரே ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய இந்த மாதிரி கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் எல்லாருமே நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரெட்டு தூள் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. இந்த நார்மலாக வாங்குகிறோம் இல்லைங்களா கடையில் மில்க் ப்ரெட்டு, அதை தான் வந்து தூள் பண்ணி ஒரு சுத்து, ரொம்ப நைஸாக விட்டுறக்கூடாது, ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டுட்டு வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இது மாதிரி பிரெட் கிராம்ஸ் வந்து கிடைக்கிது, அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வந்து இது இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இதுதான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்ன் ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கூட அரைச்சி அந்த தூளை கூட பயன்படுத்தலாம். அதுவும் இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வைக்கும். ஆனால் உங்களுக்கு அதை விட இது வாங்குறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். 3 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில். இப்போ இதில் நம்ம ஒரு பீஸ் எடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து கையில்
ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க. இப்படி வந்து தட்டையாட்ட பண்ணிவிட்டு சென்டரில் தான் நம்ம வேக வச்ச முட்டையை வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸ் முட்டையை எடுத்து உள்ளே வச்சுட்டு அதை வந்து அப்படியே ரோல் பண்ணிடுங்க. முட்டை வந்து வெளியே தெரியக்கூடாது, அது மாதிரி ரோல் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இப்படி பிடிச்சிடலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே எக்கோட பீஸ் எல்லாம் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரே ஒரு முட்டை தான் வந்து உடச்சி ஊற்றிருந்தேன். ஒரு முட்டை வந்து பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னொன்றையும் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். உடச்சி ஊற்றிட்டு அதே போல் நல்லா கலந்துருங்க. இப்போது இந்த உருண்டை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து மாவில் கோட் பண்ணிடலாம். கோட் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம முட்டைக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதிலிருந்து எடுத்து பிரெட் கிராம்ஸில் போட்டுற வேண்டியதான். இப்போ பிரெட் கிராம்ஸில் நல்லா டிப் பண்ணியாச்சு. மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா இந்த முட்டையில் போட போகிறேன். 2 தடவை இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கோட்டிங் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றப்ப வெளியே. திரும்ப இதிலிருந்து எடுத்து பிரெட் கிராம்ஸில் போட்டுடலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லா உருண்டையும் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி கோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயிலை வந்து மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணிடுங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு அடுத்தடுத்த பீஸை இதே மாதிரி போட்டு பொரிச்சுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான எக் கபாப் இப்போ ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஸ்நாக் வந்து நல்லா ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அப்படி இல்லைன்னா கெஸ்ட் வராங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அக்கேஷ்னலாக தான் இதை நம்ம செய்ய முடியும், ஏன்னா நிறைய பொருள் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். அதுக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். நான் கம்யூனிட்டி டேப்பில் உங்கள் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.